ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நெக் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். இதேமாதிரி நிறைய வீடியோ வேணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், இல்லைன்னா உங்களோட யூடியூப் சேனலில் வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு பேக் சைடு நெக் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக மெயின் ஃபேப்ரிக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைனிங்கும் எடுத்திருக்கேன். பாருங்கள், இதை பேக் சைடு ப்ளவுஸ் கட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் நெக்குக்கு அப்படிங்கிறது தான். ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க சேனலில் இருக்க போய் பாருங்கள். எப்பயுமே போல் 3 இன்ச்சஸ் நம்ம நெக்குக்கு எடுத்துப்போம். அதுக்கப்புறம் ஹைட்டு 7 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். வித்து 3 இன்ச்சஸ் எடுத்துருப்போம் நெக்குக்கு எப்பயுமே. அதேமாரி 3 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அதேமாரி ஃபஸ்ட்டு பாக்ஸாக லைன் வரைஞ்சிக்கலாம். ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரும். அதேமாரி லைன் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு தான் நம்ம நெக்கு கட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன டிசைன் வேணாலும் வச்சுக்கலாம். ரவுண்டுனா 1 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. நான் வேறு டிசைன் வைக்கிறதுனால 1.5 வச்சுருக்கேன். 1.5 வச்சுக்கிட்டு அதுலேருந்து 2 இன்ச்சஸ், அதாவது கீழே உள்ள நெக் பேட்டர்ன்லேருந்து லைன்லேருந்து 2 இன்ச்சஸ் லைன் வரைஞ்சிக்கிறேன். பாருங்கள், 1.5 வச்சுக்கிட்டேன் சைடுக்கு, அதாவது கிராஸாக 1.5. ஹைட்டு 2 இன்ச்சஸ்லேருந்து லைன் வர மாதிரி 2 இன்ச்சஸ்லேருந்து லைன் வர மாதிரி வச்சுருக்கேன். வி ஷேப் மாடல் தான் வச்சுருக்கேன் நெக்கு. இப்போ அதை கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரவுண்டு வேணாலும் வச்சுக்கலாம். ரவுண்டுக்குமே இந்த மாடல் நெக் பேட்டர்ன் செட் ஆகும். ரவுண்டுனா அப்படியே கர்வாக கட் பண்ண வேண்டியதான், வேறு ஒன்றும் இல்லை. கர்வாக கட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம பேட்டர்ன் பண்ண போகிறோம். இந்த டிசைனில் தான் வி ஷேப்பில் தான் பேட்டர்ன் பண்ண போகிறோம். இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டதுக்கப்புறம் பேட்டர்ன் என்னென்னு பார்க்கலாம். பேட்டர்னுக்கு நம்ம 3 3 6 எடுத்துருக்கோமோ இல்லையா, அதுக்கு எக்ஸ்ட்ராவே 12 எடுத்துக்கோங்க. அதாவது இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 6 அப்போ 12 எடுத்துக்கோங்க. 12 எடுத்துக்கிட்டு லாங்காக லைனிங், அதுக்கு மெயின் ஃபேப்ரிக்கும் அதே 12 எடுத்துக்கோங்க. ரெண்டுமே 12 இன்ச்சஸ் வேணும். 12 இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டு பாருங்கள், 12 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஹைட்டு 6 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஹைட்டு கேட்பீங்க கண்டிப்பாக. 6 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன் ஹைட்டு. ஃபஸ்ட்டு ஹைட்டு பார்த்துக்கோங்க, 6 இன்ச்சஸ்ஸு. இப்போ ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஏன்னா லெஃப்ட் சைடு வைக்கணும், ரைட் சைடும் வைக்கணும். அதனால் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டு என்ன பண்ணோன்னா, ஷார்ப்பாக வி ஆட்டம் நம்ம கட் பண்ண போகிறோம். வி ஆட்டம் கட் பண்ண போகிறோம். இந்த 6 இன்ச்சஸ் இருக்கு இல்லையா, அப்போ நடுவில் 6க்கு நடுவில் மெயின் பாயிண்ட் என்னென்னா 3 இன்ச்சஸ்ஸு. அப்போ 3 சென்டர் பாயிண்ட்டு, அதாவது 3 இன்ச்சஸ். அதை 3 இன்ச்சஸில் மார்க் பண்ணிட்டு இப்போ வி ஷேப்பில் நம்ம லைன் வரைஞ்சிக்கலாம். இதை நம்ம வரைய போகிறோம். வி ஷேப்பில் லைன் வரைஞ்சி அதை கட் பண்ணிக்க போகிறோம். 6னா 3ல் கரெக்டாக ஷார்ப்பாக வரைஞ்சிக்கோங்க. இதேமாரி வி ஷேப்பில் வேணும்னா. இப்போ 4 ஃபேப்ரிக் இருக்குது. லெஃப்ட்டில் 2 ரைட்டில் 2ன்னு இருக்குது. இப்போ இதை ஸ்டிச் பண்ண போகிறோம். நாட் வேணாலும் வச்சுக்கலாம், பட்டன் வேணாலும் வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். நான் நாட்டு வச்சுருக்கேன். இப்படி நாட்டை ஃபினிஷிங்காக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இதுக்குள்ளே தான் வைக்க போகிறோம் நம்ம. இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும், ஏன்னா ஸ்டிச்சிங்கெல்லாம் போக கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம், எப்படி ஸ்டிச் பண்ணி கரெக்டாக பர்ஃபெக்டாக வர வைக்கிறது அப்படின்ட்டு. இப்போ நாட்டை உள்ளே வச்சுக்கிட்டு மெயின் ஃபேப்ரிக்கு ஆப்போசிட் சைடு வச்சுக்கோங்க. அப்போ தான் திருப்புறப்ப மெயின் ஃபேப்ரிக் கரெக்டாக வரும். ஆப்போசிட் சைடு வச்சுட்டு அந்த முனையில், அதாவது சென்டர் பாயிண்டில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நாட்டை வச்சு உள் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணணும் நாட்டை. அப்போ தான் திருப்பும் போது கரெக்டாக வரும். அதனால் உள் சைடு நாட்டை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. வி ஷேப்லேயே தான் ஸ்டிச் பண்ணணும். இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஷார்ப்பான சைடு மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணும். ஆப்போசிட் சைடு ஸ்டிச் பண்ணக்கூடாது. அப்போ தான் திருப்ப முடியும். 2 பக்கமும், அதாவது வி ஷேப் மாடல் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணும். வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டாச்சு. மோஸ்ட்லி இந்த பேட்டர்ன் எல்லாமே வி ஷேப்பில் தான் வரும். நெக்கும் வி ஷேப்பு, இந்த பக்கம் 2 பக்கம் வைக்கிற பேட்டர்னுமே வி ஷேப் தான். இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணி இப்போ திருப்பிக்க போகிறோம். திருப்பினா பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு. இப்போ தையல் போட போகிறோம். படிமான தையல் போடும்போது லைட்டாக லைனிங்கை இழுத்து, அதாவது மெயின் ஃபேப்ரிக்கை இழுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா லைட்டாக லைனிங் தெரியும். அது ஒரு பைப்பிங் வச்ச மாதிரி ஒரு லுக்கு கொடுக்கும். அதனால் நான் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவேன். லைனிங் சப்போஸ் பைப்பிங் வைக்கணும்னு யோசிச்சிங்கன்னா லைட்டாக மெயின் ஃபேப்ரிக்கை இழுத்து கொடுத்திங்கன்னா அந்த லைனிங் ஒரு பைப்பிங் வச்ச மாதிரி மாடலில் தெரியும். அதனால் அதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், பைப்பிங் வச்ச மாதிரியே இருக்குது. அதாவது பிங்க் லைனிங் கலர் தெரியணும்னு நினச்சிங்கன்னா, வேறு கலர் வச்சிங்கன்னா லைன் வேறு கலர் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இது பிங்க் கலருங்கிறதுனால நான் கொஞ்சம் இழுத்து அதை பைப்பிங் வச்ச மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன்.
இப்போ படிமான தையல் போட்டு சமமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ அதே சைடு தான் சேம் மாடலில் இன்னொரு சைடு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த சைடு வி மாடல் அதே சேம் மெத்தடில் வி மாடலில் ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கலாம். இப்போ திருப்பியாச்சு. அதேமாரி படிமான தையல் போட போகிறோம். படிமான தையல் போடும்போது இழுத்து மெயின் ஃபேப்ரிக்கை லைட்டாக தெரிகிற மாதிரி, அதாவது லைனிங் தெரிகிற மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கை இழுத்திங்கனாலே லைட்டாக கீழே டவுன் சைடு இழுத்திங்கனாலே மேலே லைனிங் தெரியும். அப்போது ஒரு பைப்பிங் வச்ச மாடலில் லுக்கில் கொடுக்கும். நான் ஒரு சைடு தான் இழுத்துருக்கேன், ஏன்னா நடுவில் வந்து அதை தான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னா, அதனால் ஒரு சைடு தான் இழுத்துருக்கேன். இப்போ சமமாக கட் பண்ணிக்கலாம். 2 சைடும் அன்ஈவனாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, அதனால் ஈவனாக கட் பண்ணிக்கலாம். ஈவனாக இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ சென்டரை கட் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், அதை ஜாயின் பண்ண போகிறோம் ப்ளவுஸில். எப்படி ப்ளவுஸில் ஜாயின் பண்ண போகிறோன்னு பாருங்கள். இப்போ இதுதான் நெக்கில் என்ன பண்ண போகிறோம், மெயின் ஃபேப்ரிக்கை நான் ஆல்ரெடி திருப்பி தான் வச்சுருக்கேன். அதாவது மெயின் ஃபேப்ரிக்கை நம்ம திருப்பி வச்சுருக்கணும். இப்போ லைனிங் சைடு திருப்பி இருக்கணும். திருப்பிக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்படி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். மெயின் ஃபேப்ரிக் ஆப்போசிட் சைடு தான் இருக்கும், இப்படி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுதான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். இப்படி வந்து இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணி திருப்பிக்க போகிறோம். வேறு ஒன்றும் பண்ண போகிறதில்ல, இப்படி வச்சு திருப்பிக்க போகிறோம். உள்ளே உள்ள பேட்டர்னை நேராக தான் வைக்கணும். மெயின் ஃபேப்ரிக்கை மட்டும் தான் தலைகீழ திருப்பி வைக்கணும். உள்ளே உள்ள பேட்டர்னை நேராக தான் வைக்கணும். இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படி எட்ஜஸ் வரும்போது கரெக்டாக அந்த ஊசியை வந்து அந்த கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி அப்படியே திருப்பிக்கணும். கிளாத்தில் உள்ளே இருக்கும் நீடில் அப்படியே திருப்பிக்கணும். அப்போ தான் வந்து எட்ஜஸ்லாம் ஷார்ப்பாக இருக்கும். இதுமாரி ஸ்டிச் பண்ணி திருப்பிக்க போகிறோம். நம்ம எட்ஜஸ்லாம் ஷார்ப்பாக ஸ்டிச் பண்ணால் தான் அந்த வி ஷேப் கரெக்டாக வரும். அதனால் கரெக்டாக தையல் மிஷினில் திருப்பி அதை வந்து திருப்பிக்கோங்க. இப்போ மெயின் ஃபேப்ரிக்குள்ளே நடுவில் வைக்க போகிறோம். அதாவது வெளி சைடு வரணுன்னா உள் சைடு வச்சா தான் அப்படியே திருப்பும் போது வெளி சைடு வரும். அதனால் அப்படி திருப்பிக்கிறேன். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ சின்னதாக கட் பண்ணால் தான் அந்த கர்வெல்லாம் வரும். ஆல்ரெடி நான் கட் பண்ணியிருக்கேன், அதனால் அதேமாரி இன்னொரு வாட்டி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ திருப்ப போகிறோம். திருப்பினா கரெக்டாக வரும் பாருங்கள். எவ்வளோ பர்ஃபெக்டாக வருதுன்னு. திருப்பிக்க போகிறோம். திருப்பிக்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதில் உள்ள பைப்பிங் வந்து கீழே வர மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதாவது அந்த பேட்டர்னில் பாருங்கள், கீழே பைப்பிங் வர மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதேமாரி அந்த ரவுண்டுக்குமே பைப்பிங் வர மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது மெயின் ஃபேப்ரிக்கை இழுத்து அப்படியே பைப்பிங் வர மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், அது லேசாக இழுத்தாலே வந்து பைப்பிங் வர மாதிரி வந்துடும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுமாரி நிறைய லுக் வேணும் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆரியா ஒர்க் ப்ளவுஸ் வேணுனாலுமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஷார்ட்ஸ்லேயும் போடுறேன், லாங் வீடியோலையும் போட்டிருக்கேன். லாங் வீடியோவில் ரிவ்யூ பண்ணியும் போட்டிருக்கேன். அதேமாரி உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதுமாரி நிறைய ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கணுன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நிறைய ஸ்டிச்சிங் வீடியோ இனிமேல் அடுத்தடுத்து வரும். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சளவு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அடுத்தவங்களுக்கு ஷேர் ஆகும், எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போடுறதுக்கு. அதனால் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதான் பர்ஃபெக்டான லுக்கு. இவ்வளோதான். இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்தமாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இப்போ கீழே உள்ள நாட்டை எப்பயுமே போல் நீங்கள் ஏதாவது நிறைய நாட் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை நான் சிம்பிளாக வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஆல்ரெடி நெக் பேட்டர்ன் கொஞ்சம் கட் பண்ணாலே அதில் கொஞ்சம் கிளாத் இருந்தது, அதை தான் நாட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். நாட்டை கன்வெர்ட் பண்ணும்போது கரெக்டாக இதுமாரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. அதாவது பாக்ஸாக ஸ்கொயராக கட் பண்ணிக்கிட்டால் தான் நான் வந்து நாட்டு வந்து மடிக்கும் போது ஈஸியாக கரெக்டாக இருக்கும். ரெக்டாங்கிள் ஷேப்லலாம் கட் பண்ணிங்கன்னா வந்து அன்ஈவனாக இருக்கும், நாட்டு வந்து புடுங்கிட்டு வந்துடும். அதாவது உள்ள கிளாத் வந்து அப்படியே இழுத்துட்டு வந்துடும். அதனால என்ன பண்ணுறீங்க, ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டால் தான் நீங்கள் வந்து நாட்டை வைக்கும் போது பர்ஃபெக்டாக இருக்கும். இதேமாரி நான் ரெண்டுத்துலேயும் நாட்டை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதேமாரி ஸ்டிச் பண்ணும்போது மாடல் பார்த்திங்கன்னா பின்னாடி எந்தையுமே வந்து அன்ஈவனாக தெரியாது, அதாவது பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபினிஷிங்கெல்லாம் அழகாக இருக்கும், அன்ஈவனாக எதுவுமே தெரியாது. சில பேர் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே துணியெல்லாம் வந்துருக்கும். இது பார்த்தாலே தெரியும். நான் ஓவரால் லுக் காமிக்கிறேன் பாருங்கள். பேக் சைடெலாம் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு.
நீங்கள் பேட்டர்ன் எப்படி யூஸ் பண்ணிங்கன்னே தெரியாது. அவ்வளோ கட் பண்ண மாதிரியே இருக்கும், உள்ளே கட் பண்ண மாதிரியே இருக்கும், எப்படின்னு யோசிப்பாங்க. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதேமாரி வேணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதேமாரி நான் நிறைய வீடியோஸ் போடுறேன், கண்டிப்பாக லைக் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதுமாரி ஸ்டிச் பண்ணி போட்டுப்பாங்க. பாருங்கள் பைப்பிங்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு, கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது பைப்பிங்கெல்லாம். இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ, பாய்.